ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் சலங்கம்பாளையம். அப்பகுதியில் சலங்கம்பாளையம் தொடக்க கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி அண்ட் விற்பனை சங்கம் லிட் இயங்கி வருகிறது. அச்சங்கத்திடம் திரு கதிர்வேல் என்பவர் 2007 முதல் 2019 வரை உள்ள வரவு செலவு கணக்குகளை கேட்டு விண்ணப்பித்துள்ளார். அதற்கு சங்கத்திடமிருந்து பதிலாக 156 பக்கத்திற்கு மேல் இருப்பதாகவும், நகலெடுக்க ஆகும் செலவு தொகையை 1092 ரூபாய் கட்ட வேண்டும் என்றும் பதிலளித்துள்ளனர். அதாவது பக்கத்திற்கு ரூபாய் 7 என்ற கணக்கில் தெரிவித்துள்ளனர். திரு கதிர்வேல் அவர்களும் அவ்வாறே 1092 ரூபாய் கட்டி ரசீதும் பெற்றுள்ளார். ஆனால் அவருக்கு வந்த பக்கங்களோ 31 மட்டுமே. மீதமுள்ள 126 பக்கத்திற்கு மேல் கிடைக்கவில்லை என்று கூறுகிறார். இதனால் சலங்கம்பாளையம் கைத்தறி கூட்டுறவு சங்கம் நேர்மையாக செயல்படுகிறதா இல்லையா என்ற சந்தேகம் அவருக்கு எழுவதாகவும் அந்த கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். இது குறித்து கதிர்வேல் கூறக்கூடிய விஷயங்களை கேட்போம். வணக்கம், நான் சலங்கம்பாளையம் E71 கைத்தறி கூட்டுறவுலேருந்து பேசுகிறேன். என் பேர் எஸ். கதிர்வேல். என்னுடைய உறுப்பினர் எண் 5. நான் பார்த்தீங்கன்னா எங்கள் சங்கத்தில் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருந்தேன், வரவு செலவு கணக்கு. அந்த 2007லேருந்து 2019 வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் வரவு செலவு கணக்கு நான் கேட்டிருந்தேன். எந்த தேதினா 12/1/2026 அன்றைக்கி லெட்டர் ஒன்று போட்டிருந்தேன். அதுக்கு அவங்க எனக்கு 2 மாதம் கழித்து என்னோடய ஸ்டேட்மெண்ட் 156 2 மாதம் கழித்து 156 பக்கம் மேலே இருக்குது. பக்கத்துக்கு 7 ரூபா. கூட்டுறவு வங்கியில் சங்க கணக்கில் கட்டினீங்கன்னா அந்த ரசீது கொண்டு கொடுத்தீங்கன்னா நான் அந்த இதை நகல் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் பாருங்கள், நான் சங்கத்தில் கட்டிட்டேங்க. பேங்க்கில் கட்டி அந்த ரசீதையும் கொடுத்தது 2 மாதத்துக்கு அப்புறம் அவங்க கொடுக்குறாங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட 156 பக்கம் இருக்குதுன்னு சொன்னதை இதுதான் பாருங்கள். அந்த இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது அந்த அத்தனை பக்கம் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும் போல் இருக்குது. நான் பாருங்கள் பிரிக்கிறேன், உங்கள் மூலியமாக தான் பிரிக்கிறேன், உங்கள் முன்னாலே பிரிக்கிறேன். நான் இது எனக்கு 4 நாள் ஆச்சு. இப்போ தான் இதை பிரிக்கிறேன். நான் இதில் என்ன இருக்குன்னு தெரியல, உண்மையாக அது கணக்காக இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்க்குறேங்க. உங்கள் மூலியமாக தான் நான் பிரிக்கிறேன். இதுதான் அந்த கணக்கு. இதில் பக்கம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 31 நகல் தான் இருக்குதுங்க. இந்த 31 நகலில் பார்த்தீங்கன்னா 156க்கு மேற்பட்ட நகல் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் 31 பக்கம்தான் இருக்குது. ஒரு பக்கத்துக்கு 2 ரூபா தான் இதுக்கு சார்ஜாங்க. அப்படியே போட்டால் கூட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 ரூபாக்குள்ளே தான் வருது. 1092 ரூபா கட்ட சொல்லி எனக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் பாருங்கள் என்ன இதுன்னு பாருங்கள், ஒன்றும் புரியல எனக்கு, நீங்களே பாருங்கள். மிகப்பெரிய இது என்னுடைய பணத்தை கையாடல் பண்ணிட்டாலும் எனக்கு தெரியல, எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஆகையால் நீங்களே பாருங்கள். 31 பேப்பர் தான் இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 62 ரூபா 70 ரூபாக்குள்ளே தான் வரும். 1092 ரூபா கட்ட சொல்லி எனக்கு ரசீது நான் கொடுத்து கட்டிக்கிட்டேன். நகல் எனக்கு பாருங்கள்,
12/1 நான் கேட்டது தகவல் வந்து 12ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 நான் கேட்டிருந்தேன். ஆனால் பாருங்கள் 2 மாதம் கழித்து சங்க எஸ்ஓ தனி அலுவலர் ராம் சுந்தர்ங்கிற நபர் வந்து பாருங்கள் தேதி போடாதையே வந்து அனுப்பிச்சிருக்காரு. எனக்கு தேதி போடாதே வந்து அவர் லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு. ஒரு எஸ்ஓ வந்து பாருங்கள், பொறுப்புள்ள ஒரு எஸ்ஓ வந்து எப்படி அனுப்பிச்சிருக்காரு பாருங்கள். எனக்கு நீங்களே பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 60-70 ரூபாக்குள்ளே வர்றத 1092 ரூபாய் கட்ட சொல்லி கொடுத்துருக்காரு. நகல் வந்து 31 நகல் தான் இருக்குது. பாருங்கள் என்ன அநியாயம் பண்ணுறாங்க பாருங்கள். சலங்கவாளையம் ES 220 கைத்தறி கூட்டுறவு சங்கத்தில்